ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டாபிக். பிஜி, டிஆர்பி அண்ட் நெட் ஸ்லெட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, ஷேக்ஸ்பியர்ஸோட அந்த பிளேஸில் வரக்கூடிய கோஸ்ட் அப்பீரியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோஸ்ட் அப்பீரியன்ஸ் எந்தெந்த ஆக்டில் எந்தெந்த சீனில் வரும் அப்படிங்கிற விஷயம், எந்தெந்த பிளேயில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆக்ட் எந்தெந்த சீனில் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 5 பிளேலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் கோஸ்ட் அப்படிங்கிற ஆக்டை. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், மேக்பத்தில் இருக்கக்கூடிய கோஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்பத்தில் வரக்கூடிய ஒரு கோஸ்ட்டு பேர் பேங்கோஸ். அந்த பேங்கோஸோட கோஸ்ட்டு எதில் வருது, எந்த சீனில் அப்பியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 3 சீன் 4. அதாவது ஆக்ட் 3, அந்த ஆக்ட் 3ல் சீன் 4ல் அந்த மேக்பத் பிளேயில் இருக்கக்கூடிய பேங்கோஸ், அந்த பேங்கோஸ் கோஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பீரியன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். கோஸ்ட்டு எந்த சீனில் எந்த ஆக்டில் அப்பியரன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மேக்பத் பிளேயில் வரக்கூடிய பேங்கோஸ் கோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பேங்கோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட இறந்து போய்டுவார். அந்த கோஸ்ட்டு தான். அந்த கோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்ட் 3 சீன் 4ல் அப்பியரன்ஸ் ஆகிறாங்க. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, ஹேம்லெட் பிளேயில் இருக்கக்கூடிய கோஸ்ட்டை பற்றி தான். அந்த ஹேம்லெட் பிளேயில் இருக்கக்கூடியது யாருடைய கோஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்கோட கோஸ்ட்டு. அதாவது அந்த ஹேம்லெட் பிளேயில் ஒரு கிங் இருப்பார். அந்த கிங்கோட ஆவி தான், பேய் தான் நடமாடும். ஸோ அவரோட கோஸ்ட்டு தான் அப்பியரன்ஸ் ஆகும். அது எங்கெங்கெல்லாம் அப்பியரன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா கவனிக்கணும். நம்ம லிசன். அப்பியர்ஸ் எங்கன்னா ஆக்ட் 1 சீன் 1. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹேம்லெட் பிளேயில் இருக்கக்கூடிய கிங் கோஸ்ட் வந்து எப்போ அப்பியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 1 சீன் 1, ஆக்ட் 1 சீன் 4, ஆக்ட் 1 சீன் 5 அண்ட் ஆக்ட் 3 சீன் 4. இதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். மற்றபடி மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்ட் 1ல் சீன் 1ஆக இருக்குது, ஆக்ட் 1ல் சீன் 4ஆக இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஆக்ட் 1ல் சீன் 5ஆக இருக்குது. அடுத்த லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக காட்டுது. ஆக்ட் 3ல் சீன் 4. இங்கெல்லாம் இந்த ஹேம்லெட் அப்படிங்கிற பிளேயில் கோஸ்ட்டு, கிங்கோட கோஸ்ட் அப்பியரன்ஸாக ஆகுது அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்த தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சீசர், ஜூலியஸ் சீசரில் இருக்கக்கூடிய சீசரோட கோஸ்ட்டு அப்பியர் ஆகுறது. எப்போ அப்பியர் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஆக்ட் 4 சீன் 3ல் தான் அப்பியரன்ஸ் ஆகுது. ஆக்ட் 4 சீன் 3ல் அப்பியரன்ஸ் ஆகுது இந்த சீசரோட கோஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். இந்த ஃபோர்த் ஒனில் பார்க்கும்போது ரிச்சர்ட் 3ல் வரக்கூடிய பிளேயில் வரக்கூடிய ரிச்சர்ட்ஸ். அந்த ரிச்சர்ட்ஸோட ஆவி தான் எப்போ அப்பியர்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் கோஸ்ட் எப்போ அப்பியரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் 3ல் ஆக்ட் 5 சீன் 3. எப்போனா ஆக்ட் 5 சீன் 3 அப்படிங்கிறது தான் அப்பியர் ஆகுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன், ஃபிஃப்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, சிம்லைன் அப்படிங்கிற பிளேயில் கோஸ்ட் ஆஃப் போஸ்தமஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட கோஸ்ட்டே இருந்திருக்கு இந்த சிம்லைன் அப்படிங்கிற விஷயம். அந்த ஆவியல் எப்போ எப்போ அப்பியரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 5 சீன் 4. இந்த வரிசையில் தான் இந்த ஷேக்ஸ்பியர் பிளேஸில் கோஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஆகுது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி மைண்டை ஏற்றிக்கணும். பொறுமையாக தான் படித்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். மேக்பத்தில் வரக்கூடிய பேங்கோட கோஸ்ட் எப்போனா ஆக்ட் 3 சீன் 4ல் அப்பியரன்ஸ் ஆகுது. அதே மாதிரி ஹேம்லெட்டில் கோஸ்ட்டு, கிங்கோட கோஸ்ட் எப்போ அப்பியரன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 1 சீன் 1, ஆக்ட் 1 சீன் 4, ஆக்ட் 1 சீன் 5, ஆக்ட் 3 சீன் 4. இது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஜூலியஸ் சீசரில் பொறுத்த வரைக்கும் சீசரோட கோஸ்ட் எப்போ அப்பியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 4 சீன் 3. அடுத்த ஃபோர்த் ஒன் பார்க்கும்போது ரிச்சர்ட் 3ல் ரிச்சர்டோட கோஸ்ட் எப்போ அப்பியரன்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 5 சீன் 3. அடுத்த ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்ப சிம்லைன் அப்படிங்கிற பிளேயில் போஸ்தமஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆவி எப்போ அப்பியரன்ஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 5 சீன் 4. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க்யூ ஃபார் யூ.